12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் பயிற்சி 4.2 4ஆம் கணக்கு பார்க்குறோம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 முதன்மை மதிப்பை காண்க என வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு காஸ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனோட முதன்மை மதிப்பு அமையக்கூடிய இடைவெளியானது 0, π. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸின் முதன்மை மதிப்பிற்கான இடைவெளியானது 0, π. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பின் மதிப்பு இந்த இடைவெளிக்கு இடையில் இருந்தது அப்படின்னா நம்ம அதை ஒரு தீர்வாக கொடுத்துடலாம். வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1/2 என்பதை எக்ஸ்ன்னு எடுக்கிறோம், ஈக்குவல் டு எக்ஸ் என்க. காஸ் இன்வர்ஸ் வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் காசுன்னு ஆகும். 1/2 ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றி எழுதிக்கலாம். அதாவது காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2. காசோட எந்த டிகிரியின் கோண மதிப்பு 1/2ன்னு பார்க்குறப்ப காஸ் 60 டிகிரி, π/3ன்னு கொடுக்கலாம். இருபுறமும் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபாங்கிற அமைப்பில் இருக்குது. காஸ் கேன்சல் ஆக போக எக்ஸின் மதிப்பு, அதாவது கோணம் என்ன இருக்குன்னா π/3 என அமைந்துள்ளது. இந்த π/3 0, π அப்படிங்கிற இடைவெளியில் இருக்கிறதுனால காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 முதன்மை மதிப்பு, தேர்ஃபோர் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 முதன்மை மதிப்பு π/3 பிலாங்ஸ் டு இது 0, πங்கிற இடைவெளியில் இருக்கிறதுனால இதை நம்ம ஒரு தீர்வாக கொடுத்துடலாம். தேங்க்யூ.